ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி 20 நாள் கடந்திருக்கிற இந்த தருணத்தில் பராசக்தி படம் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடாக அதர் ஸ்டேட்டில் எல்லாத்துலேயுமே எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துடலாம். அண்ட் நம்மளுடைய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் இதே மாதிரி அதிகமாக வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் சினிமா பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்ருக்கோம். அண்ட் பப்ளிக் ரிவ்யூஸும் போட்டுட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக சேரும். 20வது நாளான இன்றைக்கி பராசக்தி படம் தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,13,000 தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக தமிழ்நாட்டில் 52,40 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இது தமிழ்நாடை பொறுத்தவரையிலையும் ரொம்ப கம்மியான கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா மற்ற படங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக போகலை. எல்லாருடைய கவனமும் மங்காத்தா அந்த மாதிரி படத்தில் திரும்பிடுச்சு. ஸோ மங்காத்தா படத்துக்கு 10 நாள் முன்னாடியே இது நமக்கு தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ இருந்தாலும் இந்த படத்துக்கு அந்தளவு எதிர்பார்த்த வரவேற்பு வரல. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1,60,00,000 ரூபாய் கலெக்ட் ஆகிருக்குங்க. அண்ட் 1,60,00,000 அப்படின்றது புது படத்துக்கு ரொம்பவே கம்மிங்க. கேரளாவை பொறுத்தவரைக்கும் சிவகார்த்திகேயனுக்கு கேரளாவில் அந்தளவு பெரிய மார்க்கெட் கிடையாது. ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே 1,60,00,000 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4,84,00,000 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குங்க. கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா ஓரளவு தமிழ் ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அண்ட் தமிழ் மக்கள் அதிகமாக அங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்கு. இருந்தாலுமே இது ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப கம்மி தான். கர்நாடகாவை பொறுத்தவரையிலையும் 4,84,00,000 ரூபா கர்நாடகாவில் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஓவர்சீஸ் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 20 நாளில் 20வது நாள் 8,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. டோட்டலாக ஓவர்சீஸ் கலெக்ஷனில் இந்த 20 நாளைக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா 21,67,00,000 ரூபாய் பராசக்தி படம் கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில். ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கும் சேர்த்து 1,33,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில். இது ரொம்ப கம்மி தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட் 135 கோடி பட்ஜெட்டு. ஸோ அதில் ரொம்பவே கம்மி தான் சொல்லணும். டோட்டலாக உலகம் முழுவதாகவும் இந்த படம் 81,49,00,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு அஃபிஷியல் வெப்சைட்லலாம் ரிப்போர்ட் இருக்குது. பட் சன் பிக்சர்ஸ் ஆல்ரெடி 100 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. பட் என்னன்னு தெரியல. மெயினாக இருக்கிற வெப்சைட்ஸில் ஃபுல்லாகவே கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் 81,49,00,000 தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பொறுத்தவரையிலையும் ஒரு வெற்றி படமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு தோல்வி படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 135 கோடி ரூபா பட்ஜெட் படத்துக்கு 20 நாள் ஆகியும் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் 84 கோடி ரூபா தான் டோட்டல் கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது படத்தினுடைய ஒரு 50% அமௌண்ட் ஒரு 70% அமௌண்ட் தான் இது வரைக்கும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வருமான ரீதியாக பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக ஒரு தோல்வி படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள்லாம் பராசக்தி எத்தனை பேர் தேட்டரில் பார்த்துருக்கீங்க? ஸோ இந்த படத்துடைய ஒப்பீனியன் உங்களுக்கு என்ன? இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படத்துக்கு நிஜமாகவே இந்த படம் ஒர்த்தாக இருந்து மற்ற படங்கள்னால இந்த படத்துக்கு கலெக்ஷன் வராமல் போச்சா, இல்லை இந்த படம் நிஜமாகவே பார்க்குறதுக்கு அந்தளவு பெருசாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் ரெகுலராக இந்த மாதிரி சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் சினிமா பற்றின அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பை பாய்.